வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இதுக்கான இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கான காணொலி என்னன்றது, அதாவது என்ன விடயம்ன்றதை முழுவதுமாக பார்க்கலாம். வழமையாகவே கொஞ்ச நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மரணங்கள் தொடர்பாக நிறைய எப்போயுமே நடந்திருக்கக்கூடிய பயங்கரமான செயற்பாடு தொடர்பாகத்தான் நான் காணொலிகள் போட்டு கொண்டிருந்திருப்பேன். இன்றைக்கான காணொலி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தரக்கூடிய காணொலியாக இருக்கும். அதாவது ஒரு சில தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அப்படி என்ன பெரிய தகவல் என்றெல்லாம் யோசிப்பீங்க. நான் உங்களுக்கு முதலாவது தகவல் என்னன்றதை சொல்லிடுறேன். இன்றைய காலகட்டங்களில் இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை ஒரு கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் நிறைய மக்கள், சிங்கள மக்களாக இருக்கட்டும் இல்லாட்டி தமிழ் மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே இலங்கையிலிருந்து எப்படா எங்கேயாச்சும் ஓடி போகும்ன்ற மாதிரியே இருக்கிறாங்க. நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு எந்தெந்த வழிகளால் எல்லாம் செல்ல முடியுமோ அப்படி எல்லாம் போகிறதுக்கு முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது அதுக்கு முக்கியமாக முதலாவதாக தேவைப்படுறதே கடவுச்சீட்டு தான் இல்லையா, பாஸ்போர்ட். ஸோ அதை எடுக்கிறதுக்கு நிறைய சிக்கல்கள் இதற்கு முன்னமெல்லாம் இருந்தது. இடையிலெல்லாம் கூடுதலாக நிறைய பேருக்கு தெரியும். அதை சென்று அதை பெற்றுக்கொள்வதற்காக, இப்போ நீங்கள் ஒரு நாள் சேவையில் போறீங்கன்னா அதை பெற்றுக்கொள்வதற்காகவே ஒரு பெரிய வரிசையில் நின்று தான் அதை போயிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் இருந்து வருகின்ற பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள் இலங்கை மக்களுக்கு. என்ன அப்படின்னா, அதுக்கும் இன்றையில இருந்தே அந்த நடைமுறைக்கு அந்த ஒரு நடைமுறை நடைமுறைக்கே வருகிறது. சரி, அப்படி என்ன விஷயம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னு சொல்கிறது, அதை அறிஞ்சு கொள்றதுல ஆர்வமாக இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன விஷயம்ன்றதை. இந்த கடவுச்சீட்டை இனிமேல் நீங்கள் என்னென்னு சொல்கிறது, நேரில் போயிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பயண நேரங்களையோ அல்லது உங்களுடைய பணங்களையோ செலவழித்து நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியது கிடையாது. மாறாக நாடளாவிய ரீதியில் 51 பிராந்திய செயலாளர்களை பயன்படுத்தி இணையத்தினூடாக விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற முறை இன்றையிலிருந்து நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை நேற்றைய தினமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆரம்பித்து வைத்திருந்தார். எப்படி இருக்கிற பொழுது இந்த ஒரு திட்டம் இலங்கையில் நாடளாவிய ரீதியில் இந்த அரசாங்க சேவைகள் என்றது இருக்கிறது தானே. கூடுதலாக வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தொடர்புப்பட்ட ஏதாச்சும் சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதில் இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அது கடினம், நேரில் செல்ல வேண்டும். அதுக்கு நிறைய விடயங்கள் சொல்லுவார்கள். அப்படி ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு செயற்பாடாக அமைந்துவிடும். அப்படி இருக்கிற பொழுது இந்த அரசாங்க சேவைகள் எல்லாத்தையுமே டிஜிட்டல் மயமாக்குகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய முயற்சியின் ஒரு பகுதியாகத்தான் இந்த ஒரு விடயமும் இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அவர்கள் ஒரு இணையதளம் தந்திருக்கிறார்கள். www.immigration.government.lk என்கின்ற இணையதளம். அதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்குக்குள்ளே போயிட்டு அந்த இணையதளத்தில் நீங்கள் உங்களுக்கான விண்ணப்பங்களை விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நீங்கள் விண்ணப்பிக்கிறது மட்டுமல்லாமல் அதன் பின்னராக வெறும் 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கான கடவுச்சீட்டு உங்களினுடைய வீடுகளுக்கே கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். ஆகவே இது மிகவுமே இலகுவான ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ இது இன்னொரு விதமான சந்தேகத்தை உங்களுக்கு எழுப்பலாம். பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு எங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கேட்பாங்களே, அப்போ அதெல்லாத்தையும் இதில் கொரியர்லேயே அனுப்புறதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு வழி சொல்லியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, அந்த 51 பிராந்திய செயலாளர்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த 51 பிராந்திய செயலகத்தினூடாக இந்த ஆட்பதிவு திணைக்களத்தினுடைய உப அலுவலகங்களினூடாகவும் நீங்கள் உங்களினுடைய கைரேகைகளை சென்று வைத்துவிட்டு வர முடியும். அதன் பிறகு உங்களினுடைய கடவுச்சீட்டு 3 நாட்களுக்குள்ள உங்களுடைய வதிவிடங்களுக்கு, உங்களுடைய வீடுகளுக்கு அனுப்பப்படும், கொரியர் மூலமாக அனுப்பப்படும். நிச்சயமாக இந்த ஒரு விடயங்கள் நிறைய மக்களுக்கு, அதுவும் கூடுதலாக இப்போ கொழும்புக்கு நேரிலேயே சென்று எடுக்க முடியாத மக்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் மற்ற செலவுகளுக்கு எல்லாமே செலவழிக்க முடியாத மக்களுக்கெல்லாம் இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். அதை விட மாறாக வளமையாகவே நடக்கின்ற அந்த ஒரு நாள் சேவையுமே வளமை போலவே நடந்து கொண்டிருக்கும். அதில் எந்தவித மாற்றங்களும் கிடையாது. ஆனால் இது இன்னுமே கொஞ்சம் மேலதிகமாக இணைய வழியினூடாகவும் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு எல்லாருக்குமே பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சார்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இதை அனுப்பி வைங்க, அவங்களுமே தெரிஞ்சு கொள்ளுவாங்க. சரி, அதை விட இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த வெளிநாடு செல்றதுக்காண்டி நிறைய பேர் எப்பொழுதுமே நிறைய வழிகளை தேர்ந்தெடுப்போம் இல்லையா. கூடுதலாக ஒன்றில் ஸ்டூடெண்ட் விசாவில் போகலாம், ஒர்க்கிங் விசாவில் போகலாம், அல்லது ஏதாவது சட்டவிரோதமான பயணங்களை மேற்கொள்ளலாம், எதையாச்சும் ஒன்று தேர்வு செய்து
கொண்டே இருப்போம். ஆனால் எப்பொழுதுமே சட்ட ரீதியாக பயணமாகிறது வந்து எங்களுக்கு நன்மை. அப்படி இருக்கிற பொழுது இந்த ஸ்டூடெண்ட் விசாவினூடாக நீங்கள் போகிறீங்க இல்லாட்டி ஒர்க்கிங் விசாவினூடாக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு IELTS தேர்வு நிச்சயமாகவே தேவைப்படும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டின் அடிப்படையில் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அல்லது மக்கள் வந்து இந்த IELTS தேர்வை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான பரீட்சையாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட புள்ளி இருக்கும், அதனை தாண்டி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்தால் தான் உங்களுக்கான அந்த அனுமதிகள் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கிற பொழுது இது ஒரு பெரிய பிரச்சனையாக நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னு சொன்னால் இது எங்களுடைய தாய்மொழி கிடையாது, அது இன்னொரு மொழி. நாங்கள் அதனை பயின்று நாங்கள் அதை ஒப்புவிக்க வேண்டும். அது சரிவர ஒப்புவித்தால் தான் எங்களுக்கு அதுக்கான புள்ளிகள் கிடைக்கும் என்ற பொழுது நிறைய பேருக்கு இது கொஞ்சமே கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது இப்பொழுது வந்து அதை இலகுவாக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. நிச்சயமாக இது நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். யாரெல்லாம் இந்த IELTS எழுதிட்டு தேவையான புள்ளிகள் கிடைக்காம அல்லாட்டி எழுதுறதுக்கே பயந்து போயிட்டு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க, இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லை, இன்னொருத்தவங்களுக்கு அது தேவைப்படுதுன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன அப்படின்னா இந்த IELTS எழுதணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் 2 சென்டர்ஸ் 2 இருக்கும். அதாவது பிரிட்டிஷ் கவுன்சில்லையும் எழுதலாம், அதே மாதிரி IDPலையும் எழுதலாம். ஸோ இப்போ இந்த IDP எடியூகேஷன் தான் இந்த ஒரு வசதியை கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் யாரெல்லாம் கனடாவுக்கு போகணும் என்ற ஆசையாக இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கனடாவுக்கு போகணும் என்று முயற்சி செய்கிறீர்களோ, அதாவது ஸ்டூடெண்ட் விசா ஒர்க்கிங் விசாவினூடாக அவர்களுக்கு இது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு IELTS ஸ்கோரில் 5.5 எடுக்கிறீங்க, 5 எடுக்கிறீங்க, 6 எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏனைய நாடுகளுக்கு எல்லாமே செல்லலாம், இலகுவாக சொல்லலாம். 5.5 எடுத்தாலே ஏனைய நாடுகளுக்கெல்லாம் நிறைய இடங்களுக்கு இலகுவாக செல்ல முடியும். ஆனால் கனடாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 6.5 6.5 தான் கேட்பார்கள். அதை விட 6 இருந்தால் ஓகே, ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் முயற்சி செய்யலாம். இப்படி இருக்கிற பொழுது ஒரு இலகுவாக்கி இருக்கிறார்கள் இந்த IDP எடியூகேஷன். என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒருக்கா நீங்கள் போயிட்டு எடுக்கிறீங்க IELTS வந்து எடுக்கிறீங்கன்னா அதில் 4 பிரிவுகள் இருக்கும் இல்லையா? அந்த 4 பிரிவுகளையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த புள்ளிகள் கிடைக்கப்படாட்டி அதை நினைத்து நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் திருப்பியும் இன்னொருக்கா நீங்கள் போட்டு எக்ஸாம் எடுத்தே தான் ஆகணும், இல்லை என்று அதுக்கானாட்டி திருப்பி எடுக்கத்தான் வேணும். ஆனால் இதே நீங்கள் இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் திருப்பி எழுதுறீங்கன்னா திருப்பியும் அந்த 4 பிரிவையும் நீங்கள் எழுதியே தான் ஆகணும். ஆனால் இனி வருகின்ற காலங்கள், அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து நடைமுறைக்கு வருகின்ற மாதிரி உங்களுக்கு அந்த புள்ளி காணாமல் போய்விட்டால் எந்த பிரிவில் உங்களுக்கு காணாமல் போச்சுதோ, இப்போ நீங்கள் ஸ்பீக்கிங் லிசனிங் ரீடிங் ரைட்டிங்னு பார்க்குறப்போ ஒரு பிரிவில் வந்து மிச்சம் 3லேயும் உங்களுக்கு ஏதுவான புள்ளி கிடைச்சிருக்கும், ஆனால் 1ல் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் அந்த தேர்வை மட்டும் அந்த பிரிவை மட்டும் தேர்ந்தெடுத்து அடுத்த முறை நீங்கள் பரீட்சையை எழுத முடியும். ஸோ இது வந்து உண்மையிலேயே நிறைய பேருக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் மாறி திருப்பி 4யுமே எழுதிக்கொண்டே இருக்கணும். சில நேரம் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுனால் போன முறை வந்ததுக்கு இந்த முறை கூட வந்திருக்கும், சில நேரம் போன முறை கூட வந்ததுக்கு அடுத்த முறை குறைய வந்திருக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆகவே இந்த ஒரு விஷயம் நிறைய மாணவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். குறிப்பாக கனடா செல்கின்ற மாணவர்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தோஷமான விடயம். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு இருக்கிறது. ஸோ ஆகவே இது நிறைய பேர் வந்து நீங்கள் யாரெல்லாம் கனடாக்கு போகணுமென்று ஆசையாக இருக்கிறீங்களோ, IELTS தேர்வு எழுதி அதுக்கான பெறுபொருள் கிடைக்காம நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்கன்னா நிச்சயமாக ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்து கொள்ளுங்க. சரி, இந்த 2 விஷயங்களை தாண்டி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருப்பேன். கனடாவில் வந்து அந்த 700 மாணவர்கள் நாடு கடத்தப்பட இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த போலியான ஆஃபர் லெட்டர் கிடைக்க பெற்றது என்ற குற்றச்சாட்டில் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் அந்த நாட்டு அரசாங்கம் என்ன அறிவித்திருக்கின்றால் அந்த மாணவர்களினுடைய விண்ணப்ப படிவங்கள் எல்லாமே தனித்தனியாக அவர்களினுடைய வழக்குகள் ஒழுங்காக விசாரிக்கப்பட்டு அந்த முறைப்பாடுகளுக்கான முடிவுகள் எடுக்கப்படும் வரை அவர்கள் அங்கு தற்காலிகமாக தங்கி இருப்பதற்குரிய தற்காலிக குடியிருப்பு அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இவர்களுடைய அந்த விண்ணப்பங்களை தனித்தனியாக பரிசீலனை செய்கின்ற பொழுது உண்மையிலேயே அந்த ஒரு மாணவன் வந்து அங்கு கற்பதற்காகத்தான் வந்திருக்கிறார் அப்படி என்று தெரிஞ்சும் அதே மாதிரி அவருக்கு அந்த தன்னுடைய ஆஃபர் லெட்டர் வந்து போலியானது என்று அவருக்கு தெரியாத பட்சத்தில் நிச்சயமாக அந்த மாணவன் மேலும் அங்கே தங்கி இருந்து படிக்கிறதுக்கான அனுமதிகள் வழங்கப்படும். ஆனால் இதுவே அங்கு படிக்கிற நோக்கத்துடன் வராமல் வேறு நோக்கத்துடன் வந்திருந்தால் நிறைய பேர் வெளிநாடு செல்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு துருப்புச் சீட்டாக தான் இந்த ஸ்டூடெண்ட் விசாவை பயன்படுத்துவார்கள். அப்படி ஆகவே கல்வி கற்கிற நோக்கம் இல்லாமல் வேறு நோக்கத்துடன் யாராவது அங்கு வந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த மோசடியில் பங்கு இருக்கிறதாக கருதப்பட்டு அவர்கள் வந்து திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்ற மாதிரி தான், அவர்களுக்கான சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்
சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். யாரெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தார்களோ அவர்களுக்கு எல்லாமே நிச்சயமாக இது ஒரு சரியான ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாகத்தான் அமைந்திருக்கும். சரி, இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்காக சொல்ல வந்த விஷயங்கள். இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.